ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிறவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது எந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு வராங்க. என்னாச்சு இப்போ உனக்கு ஓகேவா, என்னம்மாச்சு நேற்று ஏன் ஒரு மாதிரி டயர்டாக இருந்த ஸ்வாதி அப்படின்றாங்க. என்னன்னு தெரியல, சிந்தோடைய இதில் போயிட்டு ஒரு ஜூஸ் குடித்தேன். அந்த ஜூஸ் குடிச்சப்பறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிறேன் ஆமான்றாங்க. அங்கே போய் எதுக்குமா குடிச்ச ஸ்வார்த்தின்றாங்க. இல்லை, கேன்டீன்ன்றது பொது தானே குடிச்சேன்றாங்க. அங்க குடிச்சு செட் ஆகாத போச்சா என்னன்றாங்க. ஆமா சிவா, அந்த சிந்துவோடைய இதுல குடிச்சுதான் சுவாத்திக்கு இப்படி ஆயிருக்கான். அப்ப இவ குடிச்ச மாதிரி இன்னும் பல பேருக்கு அது மாதிரி ஆயிருந்தா என்ன பண்றது? அவ எப்படி பண்ற சமையல் எல்லாம்ன்றாங்க. பெரியம்மா எல்லாம் நல்லாதான் பண்றா. இது அதனால ஒன்றும் ஆயிருக்காது, வேற ஏதாச்சும் ஸ்வாதி சாப்பிட்டுருப்பா, அதனால ஆயிருக்குன்றாங்க. ஸ்வாதி நல்லா யோசிச்சு பார்த்தா சிவா, இல்ல சிவா, நான் ஜூஸ் குடிச்ச அப்புறம் தான் அந்த மாதிரி எனக்கு ஆச்சுன்றாங்க. சிவா, முதல்ல அவகிட்ட போய் பேசு, தேவையில்லாம ஏதாச்சும் வந்து கலந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஏதாச்சும் ஆக போகுது எல்லாருக்கும்ன்றாங்க. பெரியம்மா என்ன கலந்து கொடுக்க போறா தெரியாம ஏதாச்சும் வந்து தப்பா கூட அவ சமைக்கலாம் இல்லையான்றாங்க. இப்ப ஸ்வார்த்திக்கு இது மாதிரி ஆன மாதிரி வேற யாருக்காச்சும் மறுபடியும் அது இழுத்து மூட வேண்டியதான்றாங்க. அப்புறம் நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேருக்கு அது கெட்ட பேர் தானேன்றாங்க. இல்ல பெரியம்மா அப்படியெல்லாம் இருக்காது, சரி நான் கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா சிந்து வெளியே இருக்கவும், வா டாக்டர்ன்றாங்க. சிந்து, நீ பண்ணதுனால பெரியம்மா எவ்வளவு பெரிய இதுல முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன முடிவு? அவ எப்படி சமைக்கிறா, இதே இப்படி சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலையும் இழுத்து மூடுவாங்க, உன்னுடைய கேன்டீனையும் இழுத்து மூடிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத சரியா அப்படின்றாங்க. என்ன டாக்டர்? ஆமா பெரியம்மா தான் இப்படி சொன்னாங்க. ஏன்னா ஸ்வார்த்தி இருந்துட்டு அந்த ஜூஸ் குடிச்ச அப்புறம் தான் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா. அதனால பெரியம்மா இன்னும் ஓவரா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி இது மாதிரி தேவையில்லாம வேலை பண்ணிட்டு இருக்காது. ஸ்வார்த்தி என்கிட்ட பேசினா என்ன சொல்லு, அவ பேசட்டும், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கோவம் வராது இருக்குமா? நீ கோவப்படாது சரியா? இங்க பாரு, இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ண அப்புறம் நானே டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா சிந்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஷோவை பார்த்து. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.